السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் உதவி செய்கின்றான். அல்லாஹினுடைய நேரடி உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை கூறினால் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது, அதே போன்று கவலை ஏற்படுகின்றது என்றால் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பான். அதே போன்று அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிப்பான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா? கவலைகள், கஷ்டங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றனவா? இதனை ஓதுவோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை விடுவிப்பான். சிறந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறிய துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆ மிகவும் சிறியதாக இருக்கும், ஆனால் இதனுடைய பலன் மிகவும் பெரியதாக இருக்கும். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.